ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நாவலோட ஸ்பாய்லர், அதாவது பிசைட் த ஸ்கை நாவலோட ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நான் வந்து இதை சம்மரைஸ் பண்ணி தானே சொல்லிட்டு இருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து உங்களோட இமேஜினேஷனுக்கே நான் விட்டிருப்பேன். அதாவது இந்த 4 கப்பலோட 3 கப்பலோட நைட்டும் எப்படி போயிருக்கும் அப்படின்னது. நீங்கள் எல்லாரும் ரொம்ப வைல்டாக திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாம் டீட்டெயிலாக வேணாம். பூணும் ஃபாவும் வந்து ரொம்ப அவங்களோட நைட் இன்டிமெசி வந்து ரொம்ப சூப்பராகவே போய் முடிஞ்சிரும். அதெல்லாம் விடுங்க. அப்புறமா ஒன்று நடக்கும். என்னன்னா, அதாவது இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி மாரி அரேஞ்ச் பண்ணி, அதாவது பூனோட பர்த்டே பார்ட்டி. ஸோ அங்கே எல்லாரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தாவாவும் இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் தாவோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் டைப்போன், டெர்ரு, நார்த்து இவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸை ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணுறான். ஸோ அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல ஆர்த்திட் மட்டும் இல்லை. ஆர்த்திட் இருந்திருந்தான்னா அவன் வந்து அந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து அங்கே இருந்திருக்கும். பட் ஆர்த்திட் வந்து அந்த பிளேஸில் இல்லாததுனால தாவா வந்து இந்த 3 பேரையும் மட்டும் மீட் பண்ணுறான். ஸோ அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நோர்த் வந்து அதிகமாக ஊற்றி ஊற்றி பூணும் குடுப்பான். ஃபா சொல்லுவான், டேய் ஜோஹான், உன்னோட ஆளை பாரு, கொஞ்சம் கண்ட்ரோலில் வை அப்படின்னதுக்கு நம்மளுக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா, ஜோஹான் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டை நிறைய அப்படியே பெம்பர் பண்ணுவான் அப்படின்ட்டு. நோர்த்துக்கு வந்து குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவன் சொல்லிடுவான், இன்றைக்கி வந்து இவங்க எல்லாரும் ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணட்டும். நம்ம வந்து தெளிவாக இருந்தோன்னா நம்மளோட வைஃப்ஸை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே தாவும் சைலண்ட்டாக இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அவங்களுக்குள்ள வந்து, அதாவது இந்த கியூட்டீஸுக்குள்ளே வந்து ஒரு சேலஞ்ச் வருது. அதாவது யார் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டையாகுறாங்களோ அவங்க தோத்துடுறாங்க. கடைசி வரைக்கும் யார் ஸ்டெடியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டிக்கு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்களா. டெர்ரு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து அவுட் ஆயிடுவான். அவன் போய்ட்டு போதையில் ஹில்லோட கன்னத்தெல்லாம் பிடிச்சிட்டு, என்னோட ஹில் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், ரொம்ப சூப்பராக இருக்கிறான், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இவன் கிடைச்சதுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிட்டு அவன் மட்டையாயிடுவான். அதுக்கப்புறம் நார்த்தும் பூணும் ஏட்டிக்கு போட்டியாக ரொம்ப நேரமாக குடிப்பாங்க. அதுக்கப்புறமா நார்த்தும் வந்து மட்டையாயிடுவான். ஸோ லாஸ்ட்டாக அந்த சேலஞ்சில் வின் பண்ணுறது பூன் தான். பட் நார்த் மட்டையாகி கொஞ்ச நேரம் கூட இருக்காது, உடனே பூனும் மட்டையாயிடுவான். இவங்க எல்லாரும் இப்படி சத்தமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாவும் அப்படியே வந்து, அவன் ஒரு இன்ட்ரோவர்ட் இல்லையா, எதையுமே பொதர் பண்ணாத மாதிரியே அப்படியே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவங்களோட அந்த டாக்டர் கேங் வந்து அந்த கியூட்டீஸை வந்து ரூமுக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்போது பூன் வந்து ஃபா கிட்ட பேசுவான். ஃபா, நீ எப்போவாச்சும் பேபிஸ் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறியா, நம்மளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கணும்னு நீ நினச்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபா சொல்லுவான், எதுக்கு நீ திடீர்னு இதை பற்றி பேசுகிற அப்படின்றதுக்கு பூன் சொல்லுவான், இல்லை நான் திங்க் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து பேபி வேணும்னு நான் திங்க் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அது ஒன்றை மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு ஒன்றை போல் இருக்கணும் அப்படின்றதும் ஃபா வந்து சொல்லுவான். அதுவும் நல்லது தான், என்ன மாதிரி இருந்தால் நல்லது அப்படின்றதுக்கும் பூனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து மாற்றி தானே சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஒன்றை போல தான் வேணும் அப்படின்ட்டு. பட் இது என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்றதுக்கு ஃபா வந்து சொல்லுவான், என்னென்னா, நீ ஆல்ரெடி க்யூட்டாக இருக்க, உன்னோட க்யூட்னஸ்ஸே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, இதுக்கு மறுபடி ஒரு குழந்தையும் உன்ன மாதிரி இருந்தால் க்யூட்னஸ் வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆயிரும், நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அதனால தான் குழந்தை உன்ன மாதிரி இல்லைன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னுலாம் பேசும்போது, இது வந்து ஒரு ஃபன்னான டோக்காக தான் ஆரம்பிக்கும். பட் போக போக பூன் வந்து கொஞ்சம் சீரியஸாக பேசுவான். எப்படின்னா, "ஃபா, உனக்கு தெரியும் இல்லை, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இது உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டதுக்கு ஃபா வந்து சும்மா காமெடியாக அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் அவன் பேசுவான். "ஏன் முடியாது, நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே" அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே வந்து பூன் சொல்லுவான், "ஃபா, நீ ஒரு டாக்டர், விளையாடுறியா, என்னால் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி நடந்தே இருக்காது, ஒரு பையன் வந்து குழந்தை பெற்றிருக்க மாட்டான்" அப்படின்னு சொன்னதும் ஃபா வந்து சொல்லுவான், "வை நாட், நான் வேண்டா அதை புதுசாக ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிக்கட்டுமா, நம்ம 2 பேரும் வேண்டா ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவன் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். ரொம்ப அப்படியே ஃபன்னாக பேசுவானா. உடனே வந்து பூன் கோவிச்சுப்பான். கோவிச்சுக்கிட்டதும்
சொல்லுவான், இது மாரி "நீ கோவிச்சுக்காத, இந்த மாரியெல்லாம் பண்ணாத, நோட்டியா இருக்காத" அப்படின்னு சொன்னதுக்கு, அவன் சொல்லுவான், "நோட்டியா இருந்தா என்ன பண்ணுவ? திட்டுவியா?" அப்படின்றதுக்கு சொல்லுவான், "ஆமா, நீ நோட்டித்தனமா இருந்தா நான் திட்டுவேன்." அப்படின்றதும், அப்போ நம்மளோட குழந்தையும் ஃப்யூச்சர்ல ஏதாச்சும் இப்படி நோட்டியா பண்ணினா, "நீ வந்து குழந்தைக்கும் திட்டுவியா?" அப்படின்ற மாரி கேட்பான். அதுக்கு வும், "ஆமா, குழந்தையா இருந்தாலும் நோட்டியா இது சரி பண்ணினா நான் திட்டத்தான் செய்வேன்." அப்படின்றதுக்கு வந்து, "அப்படின்னா அப்பா வந்து பையனுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு திட்டினா, அம்மா வந்து அதாவது நான் வந்து குழந்தைங்கள உன்கிட்ட இருந்து தூக்கிட்டு உன்கிட்டேருந்து பிரிச்சு எடுத்துட்டு எங்கேனாலும் போயிருவேன்." அப்படின்ற மாரி சொன்னதும், வந்து சிரிப்பு வந்துரும். "இவன் என்ன இப்படி பேசுறான்?" அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே தூங்க போயிருவான். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் நடக்கும். என்னன்னா, அந்த கியூட்டி கேங்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஜூக்கு போவாங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த டாக்டர் கேங்ஸ் வந்து பேசிப்பாங்க. "என்னடா அ நம்மளோட வைஃப்ஸ் எல்லாருமா சேர்ந்து எல் ஜூக்கு போயிருக்கிறாங்க. இது யாரோட பிளேன்?" அப்படின்றதுக்கு, அது வந்து பூனோட பிளேன் தான். ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது, வந்து ஹில் கிட்ட கேட்பான். "டேய் ஹில்லு, நீ எப்ப சரி உனக்கு ஃப்யூச்சர்ல குழந்தைங்க வேணும்னு யோசிச்சிருக்கிறியா?" அப்படின்ட்டு. உடனே ஜோஹான் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் அத ஸ்டாப் பண்ணிட்டு கேட்பான். "எதுக்குடா இப்ப நீ புதுசா இத கேட்குற?" அப்படின்றதுக்கு, "இல்ல நான் கேட்குறேன். நீங்க 2 பேரும் உங்களோட பார்ட்னர் கிட்ட இத பத்தி பேசியிருக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பானா. உடனே அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஜோஹான் சொல்லுவான், "எனக்கு வந்து குழந்தைங்கனாலே புடிக்காது. நான் ஒருத்திக்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன். அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது." அப்படின்னு. ஹில் சொல்லுவான், "டெர்ரும் என்கிட்ட இத பத்தி கேட்டிருக்கிறான். ஃப்யூச்சர்ல மேபி நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு இருக்கிறோம்." அப்படின்ற மாரி ஹில் சொல்லுவான். அதுக்கப்புறமா கேட்பாங்க, "ஏன்டா நீ எதுக்கு திடீர்னு இத கேட்ட?" அப்படின்னதுக்கு, அவன் சொல்லுவான், "இல்லடா, வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது, அவன் சப்கான்ஷியஸ்ல இருக்கிறத தானே பேசுவாங்க. ஸோ அவன் போதையில இருக்கும்போது என்கிட்ட குழந்தைய பத்தி பேசினான். ஸோ எனக்கு என்னன்னா, அவன் பேசும்போது சொன்னான்டா, நான் அவன திட்டிட்டேன் அப்படின்னா, அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிருவானாமா என்ன விட்டுட்டு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, மத்த டாக்டர் கேங் உள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாரும் அப்படியே ககபகேன்னு சிரிப்பாங்க. இது வந்து லிட்ரலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல இருக்கிற டாக் மாதிரி இருக்கு. பிகாஸ் அப்பா வந்து பசங்கள திட்டினாலோ, இல்லாட்டி அம்மா வந்து பசங்கள திட்டினாலோ, பேரண்ட்ல ஒருத்தங்க வந்து அதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. இப்படி திட்டக்கூடாது அப்படின்னு. ஸோ உன்னோட ஒய்ஃப் வந்து இப்பவே பிளான் போட்டுட்டா பாரு. உன்கிட்ட இருந்து உன்னோட குழந்தைங்கள பிரிச்சு கொண்டு போறதுக்கு. ஒரு ஆ பாய்க்கு வந்து அதாவது ஒரு ஆம்பளைக்கு அவங்களோட குழந்தைய வந்து பிரிச்சு கொண்டு போறது தான் ஹேண்டில் பண்றது கஷ்டமான விஷயம். ஸோ அப்படியான ஒரு தண்டனைய உனக்கு தரணும்னு அவன் நினைக்கிறான்." அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசுவாங்க. இங்க பார்த்தா நம்மளோட கியூட்டீஸ் எல்லாருமே வந்து ஜூல இருப்பாங்களா, ஸோ அப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்புறமா பூன்கிட்ட பேசுவாங்க. பூன்கிட்ட கேட்பாங்க, "என்னடா, எதுக்குடா நீ திடீர்னு நம்ம மட்டும் ஜூக்கு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட?" அப்படின்னதுக்கு சொல்லுவான், "ஆமா, எனக்கு உங்க எல்லார் கூடயும் ஜூல வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் வந்திருக்கிறேன்." அப்படின்னு பேசிட்டு அவனுமே சொல்லுவான், "நான் நைட்டு வந்து கிட்ட குழந்தைங்கள பத்தி பேசியிருக்கிறேன். இப்போ எனக்கு அவனோட ஃபேஸ பார்க்குறதுக்கே ஒரு மாரி ஷையா இருக்கு." அப்படின்னதுக்கு சொல்லுவான், "இதில ஷை ஆவுறதுக்கு என்ன இருக்கு? உன்னோட ஃப்யூச்சர்ல உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நீ அத கிட்ட டிஸ்கஸ் பண்றதுல தப்பே இல்ல. நாங்கன்னா டிசிஷன் எடுத்துட்டோம். எங்களுக்குன்னா குழந்தைங்க இல்ல." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "ஆனா வேணா பாரு, எல்லாருக்கும் முதல்ல குழந்தைய ஒண்ணு அடாப்ட் பண்ணணும்." அப்படின்ட்டு ஜோஹான் தான் சொல்லுவான். "வேணும்டா நீ பாரு." அப்படின்னு சொல்லி அ சொல்லுவான். இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு நல்ல ஸ்வீட்டான இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ள இருக்கிற கலகலப்பான பேச்சுக்கள் அந்த இடத்துல நடக்கும். இதில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பூனோட லைஃப்ல நெறைய பேர் வந்து பூனுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனா, அதெல்லாம் நினச்சு வந்து பெருசா எல்லாம் பொதர் ஆக மாட்டான். அவனுக்கு அவ்வளோ பெருசா எல்லாம் அது ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா, அவனுக்கு தெரியும் பூனோட மனசுல நான் தானே இருக்கிறேன். அதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு தான் இருப்பான். பூனுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிராண்டடான சூப்பரான ஒரு கேமராவ ப்ரெசென்ட்டா குடுப்பான். அப்புறமா வந்து அவன் கூட அ லிவிங் டுகெதர்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடே வாங்கிருவான். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுவான் ஸோ அதுக்குமே அவன் ஏற்பாடு செஞ்சு குடுப்பான். லிட்ரலி லேட்டரா வந்து ஒரு கம்பெனியவே அவனுக்காக ஓப்பன் பண்ணி குடுப்பான். அதாவது பூனுக்காக. அவன் வந்து ஃபோட்டோகிராஃபி தானே பண்ணிட்டு இருக்கிறான்.
ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு, அவனுக்குண்டே எல்லாமே பண்ணிட்டு, அதாவது பூனுக்காக வேண்டியே நிறைய பணம் செலவழிச்சு எல்லாமே பண்ணுவான். அவன் கிட்டத்தட்ட அவன் ஒரு கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட்டான ஒரு சுகர் டேடி மாதிரி. வந்து பூனுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவான். ஆனா, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்டின்னா, பூனோட அ ஒரு கிளையண்ட் ஒருத்தங்க வந்து பூன்கிட்ட பேசும்போது ப்ரொப்போஸ் பண்ணிருவாங்க. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபாக்கு தெரியாது. பட் அப்புறமா நார்த் வந்து பேசும்போது சொல்லிருவான். அதாவது ஒரு பையன் வந்து பூனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணினான். ஆனா பூன் வந்து அத ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவன் கைய புடிச்சு அவன்கிட்ட ஒரு மாரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்க பார்த்தான் ப்ரொப்போஸ் பண்ணும்போது. ஆனா பூன் வந்து ரொம்ப போல்டா அத தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வந்துட்டான். "என்னோட ஃப்ரெண்ட பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவானா. பட் இந்த விஷயம் வந்து ஃபாவோட காதுக்கு போனதும், வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். உடனே வந்து வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பூன் வருங்காட்டிலும். பூன் வந்ததும் கேட்பான். என்கிட்ட "இது சரி நீ சொல்லணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு. பூனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி பயமா இருக்கும். இவன் எத கேட்குறான்னு தெரியலையே! எத சொல்றது அப்படின்னு. லேட்டர் ஆன் அவனுக்கு புரிஞ்சிரும். சரி ஓகே அவன் இதத்தான் கேட்குறான் அப்படின்னு அவன் சொல்லுவான். என் மேல நீ கோவப்படாத. நான் வந்து உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் நினைக்கல. பட் நீ சங்கடப்படுவியோ! உனக்கு அது பிடிக்காம போயிருமோ! அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லாம விட்டேன். ஆனா நான் அந்த பையன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவன்கிட்ட நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிட்டேன். எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ இதெல்லாம் சரி வராதுன்னு நான் அவன ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாரி பூன்னு சொல்லுவானா. கேட்பான். சரி அவன் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது உன்னோட கைய அவன் ஃபோர்ஸா புடிச்சேன்னு சொன்னாங்க. எந்த கை அப்படின்னு கேட்டுட்டு, அவன் சொல்லுவான் இந்த கை தான் அப்படின்னு ரைட் ஹேண்ட காட்டும்போது, அவன் வந்து அந்த கையில கிஸ் பண்ணுவான். நீ வந்து எனக்கு மட்டும் தான். வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னதுக்கு பூன்னு சொல்லுவான். "ஃபா அ எதுக்கு நீ இப்போ குழந்த மாரி பண்ணிட்டு இருக்கிற? நான் தான் அவன ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல" அப்படின்றதுக்கு, "இல்ல நீ ரிஜெக்ட் பண்ணாலும் அவனுக்கு எப்படி தைரியம் உன்னோட கைய பிடிக்கிறதுக்கு? நான் வந்து அத விட்டுருக்க கூடாது. அப்படி நடக்க நான் விட்டுருக்க கூடாதே" அப்படின்ற மாரி பேசுவானா. பூன் வந்து அப்படியே போயிட்டு அவனோட மடியில உட்காந்துப்பான். உட்காந்துட்டு சொல்லுவான், நான் வந்து அந்த பையன் இல்ல. வேற யார் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாலும் எல்லாரையுமே நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா, என் மனசுல நீ மட்டும் தான் இருக்கிற." அப்படின்றதுக்கு சொல்லுவான். "அது எனக்கும் தெரியும். ஆனாலும் எனக்கு பொசசிவ்வா இருக்குது. இந்த கைய அவன் எப்படி புடிச்சிருக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை ஃபுல்லாவே அவன் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமா அதாவது பூன தூக்கிட்டு போய் பெல்கனியில வச்சு, அங்க அவங்களோட இன்டிமெசி வந்து ஸ்டார்ட் ஆகும். இவனுக்கு வந்து பூனுக்கு புரியாது. எதனால திடீர்னு வந்து நம்மள பெல்கனியில கூட்டு வந்து இப்படிலாம் பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, முன்னாடி ஒரு தடவ அவன் சொல்லியிருப்பான். இந்த பிளேஸ வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் வந்து மைண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இதா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அவன் எத மீன் பண்ணி சொல்லியிருப்பான்னா, அந்த வீட அடிக்கடி நம்ம அங்க தானே இருக்கிறோம். ஸோ வேற வீடு மாறலாம்ன்ற மாரி தான் பூன்னு சொல்லியிருப்பான். பட் அத எப்படி எடுத்துப்பான் அப்படின்னா, அவன் 2 பேரும் இன்டிமேசில இருக்கும்போது, எப்பவுமே பெட்ல தானே இருக்கிறோம். ஸோ அவனுக்கு பிளேஸ சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு அவன் பெல்கனியில கூட்டு போய் அந்த பிளேஸ சேஞ்ச் பண்ணிட்டான். அதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். இது தெரிய வந்ததும் பூனுக்கு ஒரு மாரி சிரிப்பா இருக்கும். நான் இத சொல்லவே இல்ல. நான் இத மீன் பண்ணவே இல்ல அப்படின்னு. பட் இந்த நாவல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடிக்கடி இவங்களோட இன்டிமேசி சீன் வரும்போதெல்லாம் வந்து வந்து ஒரு மாரி ரொம்ப ஹார்ட் கோரா இருக்கிற ஒரு பெர்சன் மாரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருவான். பிகாஸ் அவன் ரொம்ப பொறாமையில இருக்கிறான் இல்லையா? பொசசிவ்வா இருக்கிறான் இல்லையா? பூன் வந்து எனக்கு மட்டும் தான். அது எப்படி இன்னொருத்தன் வந்து அவன் கைய பிடிக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ அதனால வந்து பூன பத்தி எந்த கன்சிடரும் இல்லாம அவன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துப்பானா. பூனுக்கு வந்து ஒரு மாரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவன் பயந்துருவான். "என்னாச்சு உனக்கு? எதனால இப்படி நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னதுக்கு சொல்லுவான். "எனக்கு வந்து பொசசிவ்வா இருக்குது. நீ எனக்கு மட்டும் தானே. வேற யாருக்கும் கிடையாதே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் பண்ண ஆரம்பிப்பானா. இதுல வோட ஒரு சிக்னேச்சர் இருக்கு. அதாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா, பூனோட ஸ்கின் ஃபுல்லாவே ரெட் மார்க் வர மாரி பண்ணிருவான். அதாவது அவனோட ட்ரெஸ்க்கு வெளியால சும்மா சாட தெரிஞ்சாலும் மத்தவங்க பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். நீ வந்து டேக்கன். நீ எனக்கு மட்டும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
அப்படின்னு சொல்லி அவன் உடம்பு ஃபுல்லாவே அதுவும் முதுகு ஃபுல்லாவே வந்து ரெட்டா மாத்திருவான். ஸோ பூனுக்கு வந்து வலிக்கும். பூன் சொல்லுவான், "போதும்ப்பா விட்டுரு போதும்" அப்படின்றதுக்கு சொல்லுவான், "அப்படியெல்லாம் என்னால விட முடியாது." இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அ ஃபா பூன் வந்து அழும்போதும், இல்ல பூன் வந்து போதும்ன்னு சொல்லும்போதும், வலிக்குதுன்னு சொல்லும்போதும் ரொம்ப ஆறுதலா பேசுவான். "கொஞ்சம் பொறுத்துக்கோ" அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லுவான். பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. வந்து "பரவால்ல, வலிச்சா வலிக்கட்டும். இதெல்லாம் வந்து நீ எனக்கானவன் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு முத்திரை மாதிரி சான்றுபடுத்திக்கிறேன். நீ எனக்கானவன் அப்படின்றத நான் ரிஜிஸ்டர் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாரி பண்ணுவான். வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற அந்த டைம தவிர மத்த எல்லா நேரத்துலயுமே ஒரு கிரீன் ஃபிளாக் மாரி தான் அவன பத்தி ஸ்டோரியில ரீட் பண்ணும்போது, நாவல்ல ரீட் பண்ணும்போது இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த 4 பேர்லயுமே ரொம்ப ரெட் ஃபிளாகா தெரியிறது வந்து தான். ஏன்னா ஹில்லும், டெர்ரும் ஒண்ணா இருக்கும்போது, ஹில்லும், டெர்ரும் ரொம்ப ஸ்வீட்டான கப்பல் மாதிரி தெரிவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. அதே மாரி நோர்த்தும், ஜோஹானும் ஒண்ணா இருக்கும்போது, நோர்த்த பத்தி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவன் முன்னாடி வந்து ஸ்ட்ரெய்ட்டான ஒரு பெர்சன். ஒரு பொண்ண தான் டேட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ண மறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் ஜோஹான் வந்து நோர்த்த அவன் பக்கம் இழுத்திருப்பான். ஸோ அவனுமே வந்து ஒரு எப்படி சொல்றது? அவன் பாட்டமா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு டாப் மாதிரி. அதனால 2 பேரும் ஈடு குடுத்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலா அந்த விஷயத்துல நடந்துப்பாங்க. பட் பூனும் அப்படி கிடையாது. பூன் வந்து ரொம்ப பாவம். அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாரி. அவனால எதுவும் பண்ண முடியாது. அசையவும் முடியாது. அதாவது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாரி. கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. வந்து அந்த இடத்துல ரொம்ப டாமினன்ட்டா தெரிவான். வந்து டாக்டருக்கு படிக்கிறான் இல்லையா? ஸோ 6 இயர்ஸ் அவன் வந்து யுனிவர்சிட்டியில படிப்பான். அவன் அவுட் ஆகுற அதே இயர் தான், அதே வருஷம் தான் பூனும் வந்து அவுட் ஆகுவான். பிகாஸ் அவன் வந்து இன்னொரு வருஷம் ட்ராப் அவுட் ஆகி படிக்கிறதுனால, அவன் வந்து பூனும், ஒரே வருஷத்துல கிராஜுவேட் ஆகுவாங்க. பட் டெர்ரு, நோர்த்து, தாவோ எல்லாரும் அதுக்கு 1 வருஷத்துக்கு முதல்லயே வந்து கிராஜுவேட் ஆயிருவாங்க. அவங்க 3 வருஷம் இல்லையா? ஸோ அவங்க முன்னாடியே கிராஜுவேட் ஆயிருவாங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணா கிராஜுவேட் ஆகுவாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஜோஹானும், நோர்த்தும் ஆல்ரெடி வந்து எங்கேஜ் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அஃபிஷியலா என்கேஜ்மெண்ட் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஆர்த்திக் மட்டும் தனியா தெரிவானா? ஸோ ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஃபெண்டம் அதாவது இந்த "ஃபோரெவர் யூ" சீரிஸ்க்கு வந்து 5 லவ் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாவல் இருக்கும் இல்லையா? இதுக்குன்னு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ ஆர்த்திக் தாவாவோட ஸ்டோரிக்குன்னு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது தாவோட ஸ்டோரிய காட்டுவாங்க. 2 இயர்ஸா அந்த சீரிஸ் வந்து ஷூட்டிங் பண்றாங்க. சீசன் 1 வந்துச்சு, அதுலயும் காட்டல. சீசன் 2 வந்துச்சு, அதுலயும் இன்னும் இல்ல. பட் எபிசோட் 9க்கு அப்புறமா வரும்ன்ற மாரி சொல்றாங்க. பட் தனியா அவங்களுக்குன்னே ஒரு ஸ்டோரி, அவங்களோட ஸ்டோரிய தனியா ஒரு சீரிஸா எடுப்பாங்க அப்படின்னும் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தாவோட ஸ்டோரிய நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன்னா, இத வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் நான் இவ்வளோ நாளும் பிசைட் த ஸ்கை ஸ்டோரிய கொஞ்சம் ரொம்ப சம்மரைஸ் பண்ணி, கொஞ்சமா இம்பார்ட்டன்டான விஷயங்கள மட்டும் நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த சீரிஸ் வந்து ஆன்கோயிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நம்ம அந்த எபிசோடையுமே பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? அதனால ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில யாருக்கு சரி என்ன சரி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து விளக்கம் தாரேன். நான் அடுத்த வீடியோலயும் அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணி போடுறேன். ஸோ அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே. நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். பாய்.